Hello friends, welcome back to my channel Jay's Cooking Gallery. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். தலப்பாக்கட்டி ஸ்டைல்ல மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்துர்க்கேன். சீரக சம்பா அரிசின்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கும். அந்த அரிசி தான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம சீரக சம்பா அரிசில செஞ்சாதான் எக்ஸாக்ட்டா தலப்பாக்கட்டில கிடைக்கிற அதே டேஸ்ட் கிடைக்கும். 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம பிரியாணி அரிசி எந்த அளவுக்கு எடுக்கறோமோ அதே அளவுக்கு மட்டன் எடுத்துக்கோங்க. அப்பனா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இப்போ பிரியாணி பண்றதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். 10 ல இருந்து 12 மிளகாவை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க காரத்துக்கு தகுந்தாப்புல கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதல மிளகாய் தூள் எதுவும் சேர்த்துக்கல. பச்சை மிளகாயோட காரம் மட்டும் தான். ஒரு 5 ல இருந்து 6 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதில் இப்போ 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு கிரீன் பேஸ்ட் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு கை அளவு மல்லி எடுத்து கொஞ்சமா ஒரு 5 ல இருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ 100 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கெட்டியான தயிரா எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஹோல் கரம் மசாலா எடுத்துக்கலாம். ஒரு 5 ல இருந்து 6 பிரிஞ்சி இலை, ஒரு 4 ஏலக்காய், பெரிய சைஸ் எடுத்துக்கிறதுனால 4 எடுத்துருக்கேன். ஒரு 7 ல இருந்து 8 கிராம்பு, கொஞ்சமா கல்பாசி, ஒரே ஒரு ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்களே அது எடுத்துருக்கேன். ஒரு ஸ்டார் அனிஸ், ஒரு 3 துண்டு பட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணாதான் பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு கறி வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் கறி சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறி வேகிறதுக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்து இந்த கறி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். தண்ணி சேர்த்து இதை இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் தான் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இதிலே கறி எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ இது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது இப்போ கொஞ்சம் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் கரம் மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதே அளவுலே சேர்த்துக்கோங்க. இதை விட கம்மியாக சேர்த்துக்காதீங்க. ஏன்னா நம்ம பிரியாணி மசாலா எதுவுமே பவுடரை ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதோட ஃப்ளேவர் மட்டும்தான். இது இந்த நெய்யில் வறுபடுறப்போ வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு நல்லா டைம் கொடுத்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நம்ம போட்டிருக்க வெங்காயம் நல்லா சாஃப்டாகி நம்ம எண்ணெய் நெய் ஆட் பண்ணியிருக்கோம்ல அது நல்லா பிரிஞ்சு தெரியும். அந்த அளவுக்கு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் பாதி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இவ்வளோ நம்ம மிளகாய் ஆட் பண்ண மாதிரி இருக்குல்ல, இது நல்லா வதங்கினோடனே நல்லா சாஃப்டாகி நம்ம ஆட் பண்ணியிருக்க பச்சை மிளகாவே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம கறி வேகிறப்பவே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இது நம்ம பிரியாணி செய்கிறப்போ இதை வதங்கிறதுக்கு நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கணும். அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் நாட்டு தக்காளி ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2 ல இருந்து 3 தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். கொஞ்சமாக தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம போட்டிருக்க தக்காளியே தெரியாத அளவுக்கு நல்லா மசிய வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் பெங்களூர் தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணாதான் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சுன்னு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற க்ரீன் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சில பேர் புதினா மல்லியை அப்படியே சேர்த்துப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி.
இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கலாம். சில பேர் கறி சேர்த்ததுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த டைமில் சேர்த்திங்கன்னா தயிரில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர்லாம் இது நல்லா அப்சர்வ் பண்ணி அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம குக்கரில் செய்கிறதுனால தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் கூட அதோட அளவு கரெக்டாக வராது. அதுக்காக தான் இந்த டைம்லேயே தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை நல்லா இப்படி ஒரு கையில் கட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இந்தளவுக்கு சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மட்டன் ஸ்டாக் இருக்குல்ல, இந்த ஜூஸ், இதவே நம்ம பெப்பர் போட்டு கொஞ்சம் குடித்தோம்னா சூப் மாதிரி நல்லாயிருக்கும். அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம இப்போ கறியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சில பேர் மட்டன் பிரியாணி செய்கிறப்போ அந்த கறி பீசஸில் அந்தளவுக்கு மசாலா இறங்கியிருக்காது. நீங்கள் இந்த மாதிரி கறியை நல்லா இதோட வதக்குறப்போ கறியில் அந்த பீசஸ்லேயே நல்லா மசாலா பிடிச்சி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை இந்த மாதிரி கரெக்டாக ஃபில் ஆகுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் நம்ம தண்ணி மெஷர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது அரிசியை நம்ம இதில் கழுவாமையே சேர்த்துக்கிறோம். ஏன்னா இந்த சீரக சம்பா அரிசிக்குனே ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் அரிசியை ஸ்மெல் பண்ணாலே தெரியும். ஸோ நீங்கள் கழுவிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரிசியும் இந்த மசாலாவோட நல்லா பரட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 1 கப் அரிசி எடுத்தோம் இல்லையா, இதுக்கு 1.25 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 கப் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன். மிச்சம் இருக்கிற 3/4 கப்புக்கு நம்ம கறி வேக வச்சு எடுத்தோம்ல, அந்த தண்ணியும் கொஞ்சமாக நார்மல் தண்ணியும் சேர்த்து இதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கறி ஆட் பண்ண தண்ணி சேர்க்குறப்போ அதோட எசன்ஸும் இதில் ஆட் ஆகுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸஸையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். இங்கே சேர்த்துட்டு நம்ம அவ்வளோதான் லிட்டு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போனா தான் பிரியாணி பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றப்போ பிரியாணியில் உப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ மூடி வச்சு நம்ம ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நல்ல வாசனை ஓப்பன் பண்ணுறப்பயே நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிட்டா இந்த மாதிரி தான் மேலே எல்லாமே செட்டில் ஆகிருக்கும். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக, அதே டைமில் நல்லா அரிசி ஒன்றோட ஒன்று ஒன்றாமல் நல்லா குக் ஆகியிருக்கு. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.